இந்தியாவின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வது மட்டுமின்றி, நமது இராணுவ வலிமைக்கு புதிய திசையை அளிக்கும் ஒரு முடிவை பற்றி இன்று நாம் பேச உள்ளோம். இந்தியாவின் புதிய எதிர்கால போர் வாகனங்கள் FRCV மற்றும் அதிநவீன டாங்கிகளை இந்திய இராணுவத்தில் சேர்ப்பதற்கான முடிவு இதுவாகும். இந்த டாங்கிகள் போர்க்களத்தில் நமது வலிமையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல், சீனா, பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுக்கும் ஒரு வலுவான செய்தியை நிரூபிக்கும். டாங்கிகள் எளிய தரை அடிப்படையிலான ஆயுதங்கள் என்று நீங்கள் நினைத்தால், அந்த கருத்தை மாற்ற வேண்டிய நேரம் இது. இந்த புதிய டாங்கிகள் ஆயுதங்கள் மட்டுமல்ல, எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியாத ஒரு கேம் சேஞ்சர் தொழில்நுட்பமாகும். சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் காரணமாக இந்தியா தனது பாதுகாப்பு மூலோபாயத்தை இன்னும் நவீனமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்ற தீர்மானித்துள்ளது. சீனாவின் எல்லையில் உள்ள லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. அதே நேரத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போன்ற பழைய தந்திரங்களை பாகிஸ்தான் தடுக்கவில்லை. இந்த இரு நாடுகளின் சவாலை எதிர்கொள்ள இந்தியா தனது இராணுவத்தில் 1700க்கும் மேற்பட்ட புதிய எதிர்கால டாங்கிகளை சேர்க்க முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்பதை நிரூபிக்க முடியும். ஏனென்றால், இந்த டாங்கிகளின் சக்தி மற்றும் தொழில்நுட்பம் எங்கள் எதிரிகளை சாப்பிட முடியும். இந்த புதிய டாங்கிகள் தற்போதைய போர் நிலைமைகளை மட்டுமல்லாமல், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களையும் மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த டாங்கிகளின் மிகப்பெரிய நன்மை அவற்றின் இலகுரக வடிவமைப்பு ஆகும். இந்திய சீன எல்லையின் பெரும்பாலான பகுதிகள் மலைப்பாங்கானவை. அங்கு கனரக டாங்கிகளை எடுத்துச் செல்வது மிகவும் கடினம். ஆனால் இந்த இலகுரக தொட்டிகள் அனைத்து வகையான புவியியல் நிலைமைகளிலும் எளிதாக வேலை செய்ய முடியும். அதே நேரத்தில் டாப் அட்டாக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் TAPS போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளும் இந்த டாங்கிகளில் நிறுவப்பட்டுள்ளன. அவை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் போன்ற நவீன அச்சுறுத்தல்களிலிருந்து நமது இராணுவத்தை பாதுகாக்கும். கூடுதலாக, இந்த டாங்கிகளில் எதிரி ஏவுகணைகள் மற்றும் வானில் உள்ள பிற ஆயுதங்களை அழிக்கும் திறன் கொண்ட மென்மையான கொலை மற்றும் கடின கொலை அமைப்புகளும் அடங்கும். இந்த டாங்கிகளின் மற்றொரு சிறந்த அம்சம் அவற்றின் 360 டிகிரி பார்வை அமைப்பு. இந்த தொழில்நுட்பம் வீரர்களை போர்க்களத்தில் முழுமையாக விழிப்புடனும் விழிப்புணர்வுடனும் வைத்திருக்கும். மேலும் அவர்களின் எதிர்வினை திறன்களை இன்னும் பயனுள்ளதாக மாற்றும். இதனுடன் இந்த டாங்கிகள் அதிநவீன தீக்கட்டுப்பாட்டு அமைப்புகள், ரிமோட் கண்ட்ரோல் ஆயுதங்கள் மற்றும் விமான எதிர்ப்பு இயந்திர துப்பாக்கிகள் போன்ற தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கின்றன. அவை நிலத்தில் மட்டுமல்ல, வானத்திலும் எதிரி அச்சுறுத்தலை திறம்பட எதிர்கொள்ள முடியும். அவற்றின் தீவிர வானிலை இணக்கத்தன்மை 300 டிகிரி செல்சியஸ் முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் கூட சீராக வேலை செய்ய உதவுகிறது. இது இந்திய நிலப்பரப்புகளின் பன்முகத்தன்மைக்கு ஏற்றதாக அமைகிறது. நவீன போர் முறைக்கு வழக்கமான டாங்கிகள் இனி போதுமானதாக இல்லை என்பதை ரஷ்ய உக்ரைன் போர் முழு உலகிற்கும் காட்டியது. இந்த போரில் ரஷ்யாவின் பழைய டாங்கிகள் எவ்வளவு மோசமாக எதிர்கொண்டன என்பது யாருக்கும் மறைக்கப்படவில்லை. நமது பாரம்பரிய தொட்டிகளை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எங்கள் புதிய FR.CV டாங்கிகள் கட்டப்படுகின்றன. இது ஒரு பாதுகாப்பு கருவி மட்டுமல்ல, போர்க்களத்தில் இந்தியாவை வெல்ல முடியாததாக மாற்றும் ஒரு மூலோபாய ஆயுதம். இந்த டாங்கிகளின் முக்கியத்துவம் இந்தியாவின் பாதுகாப்புடன் நின்றுவிடவில்லை. இது இந்தியாவின் தற்சார்பு இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா முயற்சிக்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு. இந்த டாங்கிகளின் உற்பத்தி முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. இது நமது இராணுவ தேவைகளுக்கு எந்த வெளிநாட்டையும் சார்ந்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்கிறது. மேலும் இந்த நடவடிக்கை உலக அரங்கில் இந்தியாவை ஒரு இராணுவ வல்லரசாக நிறுவுவதற்கான ஒரு முக்கியமான படியாகவும், சுவாரஸ்யமாக, இந்த திட்டத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு கூட்டாண்மையை வழங்கியது. ஆனால் இந்தியா தனது உள்நாட்டு திறன்களில் நம்பிக்கையை வெளிப்படுத்தி திட்டத்தை முடிக்க முடிவு செய்தது. இது நமது தொழில்நுட்ப திறன்களுக்கு ஒரு சான்று மட்டுமல்ல, தற்சார்பு என்ற நமது இலக்கை நோக்கிய
மற்றொரு பெரிய படியாகும். இந்த டாங்கிகளின் வலிமை மற்றும் செயல்திறன் சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியாகும். சீனாவின் இலகுரக டாங்கிகள் மற்றும் பாகிஸ்தானின் பழைய டாங்கிகள் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் புதிய F-10R சீவி டாங்கிகளுக்கு முன்னால் நிற்க முடியாது. இந்த டாங்கிகளில் MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்பிள் ரீஎன்ட்ரி வாகனங்கள் போன்ற தொழில்நுட்பம் அடங்கும். இது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை ஈடுபடுத்தும் திறனைக் கொண்டுள்ளது. இதன் பொருள் போர்க்களத்தில் இந்த டாங்கிகள் எதிரி நிலைகளையும் படைகளையும் ஒரு நொடியில் அழிக்க முடியும். எனவே நண்பர்களே, இந்தியாவின் இந்த நடவடிக்கை நமது நாட்டை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இது நமது உலகளாவிய தோற்றத்தையும் பலப்படுத்தும். இது ஒரு பாதுகாப்பு கருவி மட்டுமல்ல, இந்தியாவின் புதிய இராணுவ வலிமை மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் நாட்டின் இந்த வெற்றியை நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.